இந்த பீச்சில் ஒரு மனுஷன் கூட இல்லைங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காலைல ஏஞ்சதுமே வெளியே போயிட்டு ஏதாவது காஃபி, பிளாக் காஃபி வாங்கலான்னு போய் பார்த்தா சாக்லேட் க்ரோசண்ட் அப்படியே மெல்ட்டிங்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பில் போகிறதுக்கு முன்னாடியே அதை நான் சாப்பிட்டுருந்தேன். சரி அப்படியே ஹாட் சாக்லேட் வாங்கிடலாம், இதுக்கு பிளாக் காஃபின்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்லிட்டேன். மவுத்தில் அப்படியே மெல்ட் ஆகுதுங்க அந்த சாக்லேட் க்ரோசண்ட். அவங்க ஹாட் சாக்லேட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மாலினி, கிராண்ட் கேமலில் இருக்கேன். வெளிநாட்டில் இருக்க தமிழ்நாட்டு பொண்ணு. மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிறது வந்து 11:30 தான். சரி அதுக்கு முன்னாடி பீச்சுக்கு வரலானே 10 மணிக்கு காலைல இங்கே வந்தேன். இது ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட இல்லை. கேமனில் மக்கள் தொகை ரொம்ப குறைவுங்க. எவ்வளோனா ஒரு 80,000 90,000 கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக லேட்டாக வீடியோ போகிறேன். அதனால தாங்க இங்கே கூட்டல் நெரிச்சல் இல்லை, மன உளைச்சல் இல்லை. இன்னொன்று, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்குலாம் சொல்லணும், நான் வந்து இப்போ தாங்க புதுசாக vlogging போடுறேன். எனக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் வீடியோலாம் கொஞ்சம் முன்ன பின்ன வாய்ஸு வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சம்டைம்ஸ் இப்படி ஒரு காலையில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு அந்த ஹோல் டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதிகமாக வந்து எனக்கு வந்து தனிமையாக இருக்கதாங்க பிடிக்கும். நான் ஒரு தனிமை விரும்பி, அதனால நான் எங்கே போனாலும் தனியாக இருக்கிறத நான் விரும்புவேன். இந்த மாதிரி நான் எப்போதுமே காலைல வேலை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே காஃபி குடிக்கிறதுல நானே காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோ காமாக இருக்கும். ஏதோ மண்டையில் ஏதாவது ஓடிட்டே இருக்கும். பட் சம்டைம்ஸ் இது இல்லாமல் அந்த வேவ்ஸை பார்த்துட்டே இருந்தால் அதே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். இப்படி ஒரு மார்னிங் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ட் ஆல்சோ இந்த கேமன் ஐலண்டை பற்றி தெரியாதவங்க இல்லை எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.